ஐயா என்ன ஐஸ் வியாபாரங்களா? என்னங்க ஐயா சைக்கிளை வச்சு ஐஸ் வியாபாரம் பண்ணுறீங்க? இப்போல்லாம் எல்லோரும் வண்டி வச்சுக்கிறாங்க, வண்டி ஆட்டோவில் வச்சு ஐஸ் வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னமும் சைக்கிளில் வச்சு எப்படிங்க ஐயா? உங்களுக்கு என்ன வயசாக இருக்குங்க? 60 வயசு ஆயிடுச்சா? நீங்கள் ஏன் இன்னும் சைக்கிளே பயணிக்கிறீங்க? ஐஸ் வியாபாரம் உடம்புல தெம்பு இருக்குது, சைக்கிளை ஓட்டுறங்கிறீங்க, இருக்க வரைக்கும் ஓட்டுறீங்க. இப்போ நீங்கள் என்ன வியாபாரம் ஆச்சுங்களா ஐயா? சுமார் தான், இன்னும் வியாபாரம் ஆகலைங்க. அதான் மழை காலம் வர வந்துருச்சு, மழை வரும், அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி வியாபாரம் ஆகும்? ஒரு மாதம் ஆகும். ஆனால் அப்பயும் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க? வியாபாரம் பண்ணி தானே ஆகணும். சாப்பிட்றது எப்படின்னு கேட்குறீங்க, அப்படி தானே? வயிற்றுக்கு சாப்பிடணும், அதுக்காக கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நீங்கள் தான் ஏன் மிகப்பெரிய உழைப்பாளி. எத்தனை வருஷமாக அந்த மாதிரி சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறீங்க ஐயா? ஐஸ் வியாபாரம் 22 வருஷம். ஐஸ் இன்றைக்கி வியாபாரம் ஆகலைங்களா? இங்கே அங்கே ஐஸ் வியாபாரம் ஆகுது. ஐஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் இவ்வளோ ஐஸ் இருக்குது, இங்கே பெட்டியில் இருக்குது, அந்த பெட்டியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வியாபாரமாக ஆகலை. ஆனால் ஐயா ரொம்ப டல்லாகிறீங்க. சரிங்க ஐயா, அண்ணாவுக்கு 1 2 3 இவங்களுக்கெல்லாம் ஐஸ் கொடுங்க ஐயா, நான் காசு கொடுத்துட்றேன். நீங்கள் ஐஸ் சாப்பிடுங்கண்ணா. நீங்கள் சரி, யாருமே ஐஸ் சாப்பிட மாட்டாங்கட்டு இருக்குது. நீங்கள் சாப்பிட்றீங்களா? இவர் ஐயா கொடுங்க, ஐஸ் கொடுங்க, வாங்கிங்க ஐஸ் வாங்கிங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஐஸு சரி. அவர் கொடுத்த ஐஸு 10 ரூபாய்ங்களா? இந்தாங்க ஐயா. மீதி காசு வேண்டாங்க ஐயா, பரவாயில்ல. உங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னீங்க, அதனால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறீங்க? அதில் என்ன இருக்குது? சரிங்களா? அவ்வளோதான், ஒரு டீ சாப்பிட்டா முடிஞ்சது. ஏங்க ஐயா? எவ்வளோ தூரம் போவீங்க? எத்தனை கிலோமீட்டர் போவீங்க சைக்கிளில்? ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போவீங்களா? 30 கிலோமீட்டரும்? ஐயோ ஐயா, என்ன சொல்கிறீங்க? 30 கிலோமீட்டர் சைக்கிளே எப்படி? எவ்வளோ வெயிட் வரீங்க பெட்டி? இந்த பெட்டி எவ்வளோ வெயிட் வரும்? 50 கிலோ வரும். 50 கிலோ சுமந்து 30 கிலோ சைக்கிளில் போகிறது மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்களுங்க ஐயா. உங்கள் வயசில் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய விடாமுயற்சி, உங்கள் வயசுக்கு தனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது மிகப்பெரிய விஷயங்கய்யா. நீங்கள் தான் உழைப்பாளிங்க ஐயா. நான் உங்களை பாராட்டுறேங்க.